சார் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ பேரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்ததா இந்த கம்பெனி இவ்வளோ உருவாயிருக்கு. இனிமேலும் அதே சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அசம்ஷன் இருக்கோம், இல்லை நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பிராண்டை பற்றி அசம்பிளியில் சில டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு 2000 டைரக்ட் எம்ப்ளாயீஸ், ஒரு 3000 இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸ் உங்களை மாதிரி இங்கே ஒர்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து அவங்க ஃபேமிலியை சர்வ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிற மாதிரி எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது. எங்களை பற்றி ஒரு பொது வழியில் பேசும்போதோ அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் பேசும்போதோ இருக்கிறத விட அசம்பிளியில் பேசும்போது நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் ஏன் இங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னோம், ஒரு நல்ல ஹோட்டலில் அஃபோர்ட் பண்ணி எல்லாரும் அங்கே வர வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் பண்ணலன்னா, இங்கே இப்போ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் கம்பெனினா ஒரு லேண்டை வாங்கி கன்சல்டன்ஸ் கிட்ட கொடுத்து, புரோக்கர்ஸ்கிட்ட கொடுத்து, அது கீழே 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 பிஸ்னஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம கம்பெனி அப்படி இல்லை. இங்கே ஒரு 2000 பேர் டைரக்டாக எம்ப்ளாயாக இருக்காங்க, இன்டைரக்டாக ஒரு 3000 பேர் இருக்காங்க. ஒரு 5000 குடும்பம் இந்த கம்பெனியை நம்பி இருக்கு. அந்த கம்பெனியை அப்படிதான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்து ஃபிசிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வச்சோம் ப்ரெஸ் மீட்டை. நீங்கள் இந்த 8th floor and 5th floor பார்க்கும்போதே உங்களுக்கு இங்கே எவ்வளோ பேர் ஒன்லி சென்னை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில், திருநெல்வேலியில் இவ்வளோ ஸ்கேல் இல்லை. அந்தந்த ஊருக்கு தகுந்த அந்தந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் மேலே ஒரு 4 அலிகேஷன் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஜேர்னியை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே போய் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. நான் இந்த கம்பெனி எப்படி வந்துச்சு, இந்த பிஸ்னஸ் எப்படி எங்கேருந்து ஜீரோலேருந்து இது வந்துச்சு, எப்படியெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜி ஸ்கொயருக்கு கோகுல் கிரீஷ் 2 பசங்க இருக்காங்க. நான் பொண்ணு தான் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்க வேணாம். ஏன்னா அவனும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளை யாருன்னு ஓப்பனாக பேரே சொல்லிடுங்க, நான் சொல்கிறேன். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. என் கம்பெனியோட ஒர்த்து 10,000 கோடி, கடன் 2300 கோடி. 2012 எல்லா வருஷம் நான் புக்கு ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னைய சர்ச் பண்ணாத ஏஜென்சியே இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இன்னும் எல்லா ஏஜென்சியும் சேர்ந்து எனக்கும் சபரீஷன் சாருக்கும் கனெக்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா 50% ஷேரை நான் ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கு எனக்கு என்னன்னா, நான் இப்போ போய் எங்கள் அப்பா வந்து ஆலிவ் பீச்சில் உட்காந்து சும்மா இருக்கார். நான் போய் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, என்னை டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னால் யாருக்கும் காம்படிட்டருக்கு பிரச்சனையே இருக்காது. நான் குரோ ஆகிறது, இந்த கம்பெனி குரோ ஆகிறது நிறைய பேரோட. இப்போ இந்த பிஸ்னஸ் நான் ரீட்டைலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ போன வருஷம் 4000 கோடி விற்றுருக்கேன்னா அதுக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ செட்டோ வித்துட்டு இருந்தாங்க. அவங்களால அதை இப்போ விற்க முடியல. ஏன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர் ரீட்டைலருக்கு வந்தால் ரீட்டைலருக்கு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ரீட்டைலருக்கு எஃபெக்ட் ஆகும். இப்போ என்னோட லவபிள் காம்படிட்டர் டைரக்டா என் கூட ஹிட் பண்ண முடியலன்னா நெரேட்டிவ் செட் பண்ணி பண்றதுக்கு நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், 100ல் 1 மீடியா 2 மீடியா வேலை போறாங்க. அதை வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு. மித்த விஷயம்லாம் கேஸ்ல இருக்கு. என்னால இப்ப முடிஞ்ச ஒரு வீடியோவே பிளே பண்ண முடியும். ஒரு காம்படிட்டர் எப்படி ஜி ஸ்கொயரை நெரேட்டிவ் பண்ணாரு, யாருகிட்ட சொல்லி பண்ணாரு, எப்படி சொன்னாருன்னு தன்னிலை விளக்கமே ஒருத்தர் கொடுத்திருக்காரு சோசியல் மீடியால. நீங்க விருப்பப்பட்டா நான் பிளே பண்ண ரெடி. எப்படி என்ன நெரேட் பண்ணாங்கன்னு பண்ணலாமா குமா? இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு மாதிரிங்க. என்னால ஒரு பானை சோத்தையும் ஓபன் பண்ணி காட்ட முடியும். என்னோட காம்படிட்டர் கோயம்புத்தூர்ல என் ப்ராஜெக்ட் விற்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. என் ப்ராஜெக்ட்னால இன்னொருத்தர் விற்க முடியல. யாரு விற்க முடியல, ஏன் விற்க முடியல, எப்படி விற்க முடியல, எப்படி என்ன நெரேட் பண்ணாங்கன்னு அவரு சொன்னது, இது நான் சொல்ல. அவரே என்ன சொல்றாருன்னா, ஒருவர்
பிளாட் போட்டாரு, விற்கல. ஜி ஸ்கொயர் இங்கே வந்துச்சு. அதனால இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன். எவ்வளோ வியூஸ் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்படி என்ன திமுக கூட கனெக்ட் பண்ணி நெரேட் பண்ணி அவங்களும் என்ன அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும்தான் அதில் தெளிவாக இருக்கும். அதில் அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துருப்பார். இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் அந்த சைட் இதுல ஜி ஸ்கொயர் வந்து எத்தனை அக்விசிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்? கரெக்ட் சார். இது வந்து 2025 ஜனவரி அப்போ இப்ப இருக்கிற அவரோட முதலமைச்சர் வந்து அங்க போகும்போது 2 நாள் முன்னாடி இதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு நெரேட்டிவ் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, பரந்தூர் பன்னூர் சுற்றி உள்ள ஒரு 3-4 கிராமத்துல ஜி ஸ்கொயருக்கு 900 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அதுக்காக தான் திமுக கவர்மெண்ட் வந்து பரந்தூருக்கு இந்த ஏர்போர்ட்டை புஷ் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு அந்த நியூஸ் வந்த அடுத்த நாள் காலையில நாங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்கோம். இது நேத்து கூட ரீட்ரோல் ஆச்சு. இந்த ட்வீட் பண்ணிட்டு மதியாயக்குரு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க பர்சனலாவே ஒரு லெட்டராகவும் வச்சோம். நாங்க வச்சது இதோ இதில் இருக்கு, ஒரே நிமிஷம் பாருங்க. இது வந்து இப்ப எழுதுனது இல்லைங்க, இன்னைக்கும் இதுக்கு நான் ரெடியா இருக்கேன். யார் பேசினாங்க, என்னைக்கு பேசினாங்க, எப்படி பேசினாங்க, அதுக்கு என்ன பதில், அதை வேணா நான் திரும்ப சொல்லணும்னா நானே சொல்றேன், ஒரு வாட்டி பார்த்துருங்க. பரந்தூர் பன்னூர் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 கிராமம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ இல்லை என் பிள்ளைங்களுக்கோ, அவங்க சின்ன பசங்க இல்லை என் குரூப் கம்பெனி, எனக்கு 80 கம்பெனி இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் படி இவ்வளோ லேண்ட் வைக்கணும்னு இருக்கு. அஸ் அ லேண்ட் பேங்கர் நான் அதை ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு 1 சென்ட், ஏன் 1 சதுரடி லேண்ட் இருக்குன்னு நீங்க இல்லை யாரு ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க பேர்ல இலவசமா நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை என் கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்லுங்க, என் குரூப் கம்பெனிக்கு இருக்கு, எங்க அப்பா மாமனார் மாமியார் யாருக்காவது எனக்கு சம்பந்தப்பட்ட தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு, எந்த மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை என் தங்கச்சி குடிசை, அதை சொல்லுறேன், யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, நான் வந்து இலவசமா எழுதி கொடுத்தேன். சார், நான் வாங்கியிருக்கிற இடத்துல நான் ஃபுல் வெயிட் கொடுத்து நான் வாங்கினது 3வது பர்சன் கிட்ட இருந்து பரம்பரையா இல்லாம இல்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்லாம 3வது பர்சன் கிட்ட இருந்து நான் வாங்குறதுக்கு 1 வாரம் முன்னாடி 1 மாசம் முன்னாடி தான் நடந்திருக்கணும், அட்லீஸ்ட் 3 மாசம் முன்னாடி. அந்த மாதிரி ஒரு லேண்ட் நான் வாங்கினேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்டே உங்க பேர் எழுதி கொடுத்துறேன், கொடுங்க கொடுங்க. எனக்கு நான் பண்ற இடத்துல கைட்லைன் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னா, நான் 10 கோடிக்கு வாங்குறேன்னா 10 கோடியும் நான் வெயிட்ல கொடுத்து வாங்குறேன், நான் பேங்க்ல கடன் வாங்கி கொடுத்து வாங்குறேன். 10 கோடி கூட நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறேன். நான் அதை 15 கோடிக்கு விற்கிறேன், நான் பிளாட் போட்டு ஃபுல் வேல்யூ செக்ல வாங்குறேன். கேஷ் நான் வாங்க மாட்டேன்னு தெருவா எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் கேஷ் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது கஸ்டமர் 10% 15% கொடுத்துட்டு எங்கிட்ட மிச்ச பேங்க் லோன்ல வாங்குறாரு. அவர் ஃபுல் வேல்யூல ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸ்டேட்டுக்கு ரெவன்யூங்க, என்னால என்ன நஷ்டம்? நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ இது வரைக்கும் நான் கட்டினதுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 3000 கோடி இருக்கும். நான் கட்டினதும் என் கஸ்டமர் கட்டினதும். எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஃபுல் வெயிட்ல எங்களை மாதிரி டிரான்சாக்ட் பண்ணி 3000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்குன்னு நீங்க காட்டுங்க, இவ்வளவு வருஷம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில. அப்ப என் மேல அக்யூஸ் பண்ணதானே சொல்லுவாங்க. 70% கேஷ், 30% செக்ல போற மார்க்கெட்ல 100% செக்ல பண்ணா என்ன எப்படிங்க வாழ விடுவாங்க? இது மாதிரிதான் அக்யூஸ் பண்ணுவாங்க. சார், ஃபர்ஸ்ட் அவர் 1000 ஏக்கர் காட்டினார்னா கோயம்புத்தூரையே உருமாற்றி ஒரு பெரிய லெவல்ல குரோத் பண்ண. நான் அங்க வளர்ந்தவன், அந்த சரோஜனா ஸ்கூல்ல படிச்சவன். அவர் எவ்வளவு குரோத் கொண்டு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நாளும் இவரெல்லாம் ஒரு ட்ரீம் பர்சன், இவர் நினைச்சா இவ்வளவு பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். அவர் 1000 ஏக்கர் எனக்கு காட்டினார்னா நான் வாங்கின 712 ஏக்கர் போக மிச்சத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் அங்க 1000 ஏக்கர் எனக்கு இல்லை. நீங்க காட்டுங்க. பிரஸ் கிளப் தான் ஜாஸ்தி, பிரஸ் பீப்புள் தான் இருக்காங்க கோவைப்புதூர்ல. கோவைப்புதூர் இருக்கிற பிரஸ் கிளப்புக்கு நான் எழுதி வச்சிடறேன், நான் வாங்கினது 712 ஏக்கர். அந்த 712 ஏக்கர் நான் லேண்டா வாங்கல, லேண்ட விவசாயிகிட்ட இருந்து நான் வாங்கினேன்னு சொன்னார். அந்த லேண்ட ராக்கிண்டோ கோவை டவுன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 2006 இருந்து 2012 வரைக்கும் வாங்குச்சு. அந்த லேண்ட வாங்கி கொடுத்ததுல, அந்த லேண்ட வித்ததுல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கல் எடுத்து போட்டா நம்ம லேண்ட்ல வந்து விழலாம். நம்ம லேண்டோட கூகுள் ஷாட் காட்டுறோம் பாருங்க. இது வந்து இல்ல ஒண்ணுன்னா போயிடலாம். இது சிஎஸ் அகாடமி ஸ்கூல், இது எங்க லேண்டோட பவுண்டரி, இது எங்க லேண்டோட அபார்ட்மெண்ட்,
இது எங்க லேண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு, இது ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது எங்க லேண்டு. இங்க எங்க எந்த அனிமல் வரும்னு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி சொல்லுங்க. அப்படி வந்திருந்தால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் டிராக்கர் வச்சிருக்காங்க. ஒரு இதுக்கும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? ஒரே ஒரு அனிமல் அந்த இடத்துல என்னால டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இந்த இடத்துல நான் என்ன சொல்லவே கூடாது, ஆனா நிர்பந்தம் நான் சொல்லி ஆகணும். அண்ணன் அதே இடத்துல இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், அங்க பாருங்க 50,000 பேர் வந்துட்டு போனாங்க. இது இல்ல இளையராஜா. இந்த ஃபங்க்ஷன் இங்க நடக்குதுங்க, இளையராஜாவோட ஒரு ஃபங்க்ஷன், பப்ளிக் ஃபங்க்ஷன். இவ்வளோ 1000 பேர் வந்துட்டு போன ஒரு இடம். அந்த இடத்துல அனிமல் மூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த சிட்டிக்குள்ள இந்த இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய கிரௌட் இங்க வந்துட்டு போகும், அப்ப அங்க எப்படி அனிமல் மூவ்மெண்ட் இருக்கும், நீங்களே உங்களோட மனநிலைக்கு நாங்க விட்டுறோம். ஓகேங்களா? முடிச்சிருங்க. அனிமல் ஏன் நாங்க டச் பண்ண மாட்டோங்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 ரீசன். இது கம்பெனியா இல்லாம பர்சனலா பேசுறேங்க. எனக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் எந்த லேண்டு வாங்கினாலும் அந்த லேண்ட்ல சைட் போறதுக்கு முன்னாடி, வண்டி விடுறதுக்கு முன்னாடி இருக்கிற புழு பூச்சி செத்தாலோ புழு பூண்டு செத்தாலோ அதோட பேட் கருமா வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம வீடு கட்டினா கிரகப்பிரவேசத்துக்கு மாடு கூட்டு வந்து புண்ணியர்ஜினி அன்னைக்கு கோபூஜை பண்ணி அனுப்புவோம். அந்த வழியில வந்தவங்க தான் நம்ம. கரெக்டுங்களா? அது ஏன் பண்றோம்னா நம்ம வீடு கட்டும் போது நிறைய உயிரினங்கள் சாகும், நம்ம வாழ்றதா நல்லா இருக்கணும்னு பண்ணுவோம். இது என் கஸ்டமர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மாடு வெட்டுக்கு திருப்பூர் மார்க்கெட்ல ஏத்தி கேரளா போற வழியில வண்டியோட காசு கொடுத்து என் கோசாலையில இறக்கி எல்லா சைட்லயும் இப்ப இந்த இடத்துல இருக்கோம். எனக்கு 82 சைட் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. எங்க வேணா உங்க எல்லா பிரசாலா அறுப்பை செக் பண்ணுங்க. எல்லா சைட்லயும் ஒரு கோசாலா இருக்கும். வெட்டுக்கு போற மாடு எடுத்துட்டு வந்து காப்பாத்தி ஒரு மாசத்துக்கு கோடிக்கணக்கில் சாப்பாட்டுக்கும் ஒரு சைட்டுக்கு ஒரு ஃபேமிலியை வச்சு அந்த ஃபேமிலியும் நாங்க பாத்துக்கிறோம். இது என்னோட வீடு. மாடு வந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போகும். ஒரு அனிமல் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத ஆள் நான் இல்லை. அது பாருங்க, இது என் ஒய்ஃபு, இது என்னோட வீடு. என் வீட்லயே கோசாலை இருக்கு. டெய்லி அது வந்து என் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால என் கூட விளையாண்டுட்டு போகும். நான் போய் அனிமலை கொண்டுட்டேன்னு சொல்றது இது எந்த விதத்தில் நியாயம்? இல்லைங்க, அது ஒரே விஷயங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தவறான தகவல் அண்ணனுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ணன் வெரிஃபை பண்ணிருக்கணும். அந்த லேண்ட் நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா நான் டெவலப் பண்ணி 2 வருஷத்துல பாதி லேண்டை நான் வித்து முடிச்சிட்டேன். இன்னும் பாதி லேண்டு தான் இருக்கு. நான் டெவலப் பண்ணி 4 வருஷமா அவர் அந்த வழியா தான் வீட்டுக்கு போகணும், அந்த வழியா தான் ஆபீஸ் போகணும், அந்த வழியா தான் கெஸ்ட் ஹவுஸ் போகணும். திடீர்னு என்ன நிர்பந்தமோ எனக்கு தெரியலங்க. கடவுள் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பாக்கியம் கொடுக்கலங்க. நான் தெரிஞ்சிட்ட வரைக்கும் அவர் எழுந்தாரு. அவர் எதுக்கு எழுந்தாருன்னு அவரை தான் கேட்கணும். அது ஏன் அவர் இப்படி திருப்பி கேட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் இல்லை. ஆனா என் கம்பெனி சொன்னதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இல்ல சார், இப்போ ஒருத்தர் பேசினாரு, அவருக்கு தவறான தகவல் ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க. அந்த தவறான தகவல் கொடுத்தவர் வந்து அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணாருன்னா அங்க இன்னும் ஒரு 100 ஏக்கர் லேண்ட் என்கிட்ட ஒரு 400 ஏக்கர் இருக்கு இன்னும் மிச்சம். ஒரு 100 ஏக்கர் அவர் எழுதி கொடுத்துட்றேன், காட்ட சொல்லுங்க. நான் வந்து மாடு கொன்னேன், ஆடு கொன்னேன், ஏதோ ஒண்ணு காட்ட சொல்லுங்க. இல்ல மழை சொல்றீங்க, மழை சொன்னீங்க சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மாப்பிள்ளைக்கும் திமுக அமைச்சரா இருக்கிற அமைச்சரா எந்த அமைச்சருக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்பந்தம் இல்லை. ஜி ஸ்கொயருக்கும் லேண்ட் ஓனரா லேண்ட் வாங்கியிருப்பேன், வித்திருப்பேன். அதுல பிஜேபி காரர் இருப்பாரு, காங்கிரஸ் காரர் இருப்பாரு, ஏடிஎம்கே பழைய மினிஸ்டருங்க லேண்ட் எனக்கு வித்திருக்காங்க. சார் லேண்ட் வாங்கினா யாருகிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை. எவ்வளவு லேண்ட் இப்ப எப்படி நான் ஹிந்து சொன்னனோ, தினத்தந்தி சொன்னனோ, டிவிஎஸ் சொன்னனோ, இமார் சொன்னனோ, ராக்கிண்டோ சொன்னமானோ, அது மாதிரி எல்லா கட்சிக்காரங்ககிட்ட இருந்தும் லேண்ட் நான் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் வாங்கியிருக்கேன், நான் வித்திருக்கேன். சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அவங்க பணத்தை நானோ என் பணத்தை அவங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க நாளைக்கு எம்எல்ஏ ஆகி உங்க லேண்டை எனக்கு வித்தீங்கன்னா நான் வாங்குவேன். அது சட்டத்துல எதுவுமே இது இல்லை. சார், நீங்க சபீஸை மீட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா தொடர்ந்து வந்து 5 வருஷமா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க, 2 வாட்டி பார்த்துருக்குங்க. என் போட்டோ இப்ப ஏதாவது ஏஐல வந்தா தெரியாது. என் போட்டோ ஏதாவது இருந்தா காட்டுங்க. அவர் கூட ஏதாவது ஃபங்க்ஷன்லயோ எங்கேயாவது நான் பார்த்தேன்னு சொல்லு.
வருஷத்துக்கு முன்னாடி மெராத்தான் ஒன்று நடந்துச்சு. ஜி ஸ்கொயர் ஸ்பான்சர் பண்ண மெராத்தான் சீஃப் கெஸ்டா திரு சபரீசன் அவர்கள் வந்திருக்காங்க. ஜி ஸ்கொயர் ஸ்பான்சர் வந்து இருங்க, ஜி ஸ்கொயர் வந்து ஹிந்துக்கு ஸ்பான்சர் பண்ணோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணோம். அவங்க யாரு விஐபி கெஸ்டா கூப்பிடுறாங்களோ இந்தியா டுடேக்கு ஸ்பான்சர் பண்ணோம். 15 நாள் முன்னாடி பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்க இந்தியா டுடே கான்க்ளேவ் கோயம்புத்தூர்ல பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ட்டியோட ஆளுங்களும் வந்தாங்க. அந்த இடத்துக்கு டிகே சிவகுமார் சார் வந்தாரு, பிஜேபில இருந்து அண்ணாமலை அண்ணா வந்தாங்க, டிஎம்கேல இருந்து வந்தாங்க, ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்க, எல்லா பார்ட்டில இருந்தும் வந்தாங்க. நான் ஸ்பான்சர் பண்ற இடத்துக்கு யாரு வருவாங்கன்னு டிசைட் பண்றது அந்தந்த யாரு மீட்டிங் நடத்துறாங்களோ அவங்க, அந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அவங்களோட ஸ்கோப் என்கிட்ட இல்லை. நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு மீடியால இருந்து சார் இது ஸ்பான்சர் பண்ணுங்கன்னா என்கிட்ட பட்ஜெட் இருந்தா எனக்கு வயபிலிட்டி இருந்தா நான் பண்ணுவேன். நீங்க சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடுறீங்க நான் எப்படி கேட்க முடியும்? எல்லாமே டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. 2022 நாங்க லேண்ட் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால கூகுள்ல சேட்டலைட் வியூ நான் பண்ண முடியாது. அமெரிக்கால இருந்து ஏதோ சேட்டலைட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் +2. ஸோ அவங்களோட வியூல நான் என்னோட ஃபுல் லேண்டை காட்டுறேன். எங்காவது என் பவுண்டரியில மலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, 5 வருஷம் இல்ல 10 வருஷம் வியூ காட்டுறேன். அந்த மலை நான் எடுத்திருந்தேன்னா அந்த மலையை நான் பிரஸுக்கே கொடுத்துட்றேன். நான் அந்த லேண்டை மலையை நகர்த்திருந்தேன்னா அதுவும் நான் காட்டிடுறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி வேலை பண்ண வேண்டியதில்லை. எங்கேயாவது என் மலையை நகர்த்திருக்கேன்னு பாருங்க. அதே மாதிரி சேட்டலைட்ல நீங்க மண் எடுத்துனாலும் பார்க்க முடியும். அந்த கான்டூரே மாறாம டெவலப் பண்ணிருக்கோம் சைட்டை. இது எந்தெந்த வருஷம் எப்படி எப்படி சைட் இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். கீழே டேட்டோட வரும், வருஷத்தோட வரும். அவர் பக்கத்துல தான் இருக்க, நான் எப்படி மலை தூக்கிட்டு போக முடியும்? அனுமாரான்னு நான் அவரு தவறா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். பேரை ராமஜெயன் வச்சுட்டாங்க, அதுக்காக திடீர்னு அனுமார் ஆக்கிட்டாரு என்ன. அவரோட ஃபேமிலி மெம்பர், இதை நான் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அனிமல் நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க ஒரு 4000 ஸ்ட்ரீட் டாக்கை பிடிச்சி சேவ் பண்ணி சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி, இது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, அதனால நாங்க போடுறோம், யாரும் இது பண்ணல. இது அதே சைட்ல 2 வருஷம் முன்னாடி மரம் நடு விழால அண்ணனோட அண்ணனே வந்தாங்க. இன்னைக்கு அண்ணன்கிட்ட யாராவது தவறா சொல்லிக்கலாம், இல்ல என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு 1 லட்சம் மரம் நட்டுருக்கோம் அந்த சைட்ல, அதை வளர்த்துருக்கோம். அதை நட்டு அண்ணன் தான் ஆரம்பிச்சே வச்சாங்க. தலைவா, என் அட்மின்ல தான் பாஸ்போர்ட் இருக்கு, வாங்கிட்டு வந்து தரேன். துபாயில நேற்று நான் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா இப்ப இருந்து நீங்க தான் ஜி ஸ்கொயருக்கு எம்டி. ஓகேவா? 10,000 கோடி, 2,300 கோடி கடன், 5,000 எம்ப்ளாயி, 25,000 கஸ்டமர், நான் உங்களுக்கு எம்ப்ளாயி. எந்த வீடியோ? பாஸ்போர்ட் மட்டும் அட்மின்ல இருந்து வாங்குமா தலைவா, அது மட்டும் ப்ரூஃப் பண்ணிடுங்க. ஐயோ, கரெக்டா கோட் பண்ணீங்க. எப்படி அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியலங்க. என்னோட மனநிலை ராங்கா சொன்னா எனக்கு சீப்பா நினைப்பீங்க, பரவாயில்லையா சார்? வேணாங்க, கஷ்டமா இருக்கும். இந்தாங்க என் பாஸ்போர்ட், யார் வேணா வெரிஃபை பண்ணுங்க, நான் எங்க இருந்து செக் பண்ணிக்குவேன். இல்ல கடைசி எப்ப போயிட்டு வந்தேன்னு பாத்துங்க. இல்ல ஜஸ்ட் யாராவது ஒருத்தர் வெரிஃபை, நம்மால் பாக்கிறத விட யாராவது ஒருத்தர் பாத்துக்கங்க. நான் இந்த ஊர்ல தாங்க இருக்கேன். நேற்றுக்கு சாயந்தரம் சிசிடிவி எடுத்து பாருங்க, இங்கதான் இருந்தேன். முதல் நாள் அவர் சொன்ன மாதிரி பாவம் கஸ்டமர் லாஸ் ஆயிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா 1000 இல்லைங்க, ஒரு 100, 50, 10 கொடுங்க. அவரு கூட ஒரு 10% ஷேர் எழுதி கொடுத்துடலாம். உங்க சார்பா நீங்களே பேசிட்டீங்க அவர்கிட்ட, இனிமேலாவது உண்மை பேச சொல்லுங்க. பாவம் அவர் கம்பெனி தாங்க லாஸ் ஆக அப்படி போனோம் சார். அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். ரொம்ப மனசு வலியோட சொல்றேங்க. நீங்க இப்ப இதை பாத்துட்டீங்க, எங்கிருந்து எங்க ஜேர்னி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எங்க வேணா எப்படி வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். எப்பெல்லாம் இந்த கம்பெனிக்கும் மிஸ்டர் சபரீசன் சாருக்கும், சபரீசன் சார் கம்பெனின்னு கேட்கறணும், அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா என் பிள்ளைங்களுக்கு யாரோ அப்பான்னு சொல்ற மாதிரி. இதை யாரெல்லாம் இனிமே சொல்றானோ அவன் பிள்ளை மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்ல, அப்பதான் பெயின் என்னன்னு தெரியும். அவ்வளவு வலிக்குது. யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து எங்க ஒரு புரோக்கர் ஆகி இந்த எத்த வீட்டு அபார்ட்மெண்ட் நான் வாடகை பிடிச்சு கொடுத்துருக்கேன்.
சபரீஷன் சாரோட ஓன் பிரதர் பிரவீனோட 8வது மாடி சைத்தன்யா ஆபீஸ்ல அவர் ஆபீஸ் போடும்போது நான் வாடகை புரோக்கர் 2008 வருஷம். 1 மாச வாடகை பார் ஷெரட்டனோட ஓனர் எனக்கு கொடுத்தாரு. நான் ஓனர் ஒரு சைடு புரோக்கர். என்ன மாதிரி இருந்து எத்தனையோ பேர் வளர்ந்துருக்கான். ஆனா ஒருத்த வளர்ந்தவனை எப்ப பார்த்தாலும் நீ எப்படி வளர்ந்தான்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு எனக்கு தெரியும். அந்த இடத்துல லேண்ட் வாங்கி நான் கம்பெனிக்கு வித்துட்டு அந்த காசுல 10 கோடி எனக்கு லாபம் வந்துச்சு ஜேகே டயர்ல. என் கூட வேலை பண்ணவர் 3 கோடி எடுத்துட்டு போனார். ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ரீலங்காலையும் மக்காவிலையும் போய் சூதாடி விட்டுட்டார். நான் அந்த 7 கோடியில ஜேகே டயர் வாசல்ல 10 ஏக்கர் வாங்கினேன். 2 வருஷம் கழிச்சு ஜேகே டயர் ஃபேக்டரி வந்தோடனே 30 கோடிக்கு வித்தேன். நான் இன்னைக்கு இருக்கிற காஷூரினா டிரைவ்ல ஒரே செக் கொடுத்து அந்த லேண்டை வீடை என் பொண்டாட்டி மேல வாங்கினேன். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு லேண்ட் பண்ணி அந்த லேண்ட் பக்கத்துல கம்பெனி பக்கத்துல லேண்ட் வாங்கி போட்டா பெருகுன்னு எனக்கு 12வது மூளைக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நான் வளர்ந்தேன். இதே நீங்க சொன்னீங்களே பரந்தூர் ஏர்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற பிளாக் மணிக்காரன் தான் வேணும். ஏன் தெரியுங்களா? அங்க 10 லட்சம் ரூபாய் கைட்லைன் வேல்யூ, 1 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ. அங்க போய் வாங்கி போட்டு சம்பாதிக்கணுங்கிற மனசு எனக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் விட்டுட்டு போறான். அந்த இடத்துல நான் ஏன் போய் பண்ணும்? நான் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணா அந்த இடத்துல எப்படி எக்கனாமிக் குரோ ஆகணும்? நான் பண்ண ஒவ்வொரு இடத்துலயும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கேன். அந்த இடத்துல 10 பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல 12 கொலை பண்ணவங்க 10 கொலை பண்ண ரவுடிங்கள அவங்கள சமாளிக்க முடியாம உட்கார வச்சு, ஐயா நான் லேண்ட பண்ணிக்கிறேன், நீ இதோ இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கோ, நீ ஸ்கிராப் பிசினஸ் பண்ணிக்கோ, நீ லேபர் கான்ட்ராக்ட் பார்த்துக்கோ, நீ கேன்டீன் பார்த்துக்கோன்னு விட்டுட்டு வந்தவங்க இன்னைக்கு தொழிலதிபர் ஆயிருக்காங்க. சாட்சி நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. நான் சொன்னது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்ல நான் கட்டுப்படுறேன். இப்படி ஒருத்தர் குரோ ஆகி வர்றதுக்கு எவ்வளவு பேர் வளர்த்திருக்கோம், எவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்க, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தெரியாம இப்படி ஒருத்தருக்கும் வளர வளர ஒருத்தருன்னு சொல்லிட்டே போனா எவனுக்குமே வளரணுங்கிற ஆசையே வராதுங்க. எனக்கே என்ன தோணுது, இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன்னா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சிஎம் சார் கீழ இருந்து மேல வந்தவர். அவங்க அப்பா கூட ஒரு வாட்டி நான் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒண்ணு சொன்னாரு, டி நகர்ல இப்படி இருந்து இப்படி வந்தான் அப்படின்னு. ஸோ அவரும் அப்படி வந்தவர். ஒரு கம்பெனி வளர்ந்து வரும்போது அவருக்கு ஃபன் பண்ணவர், அவர் நடிச்ச படத்துக்கு ஃபன் பண்ண ப்ரொடியூசர் எனக்கு இன்னைக்கு ஃபன் பண்ணிருக்காரு. அவர் சொல்றாரு, இவருக்கு என்ன பண்ணும், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், பின்னாடி ஓடி வர்றாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தோணல, தெரியல அப்படின்னு 20 வருஷம் முன்னாடி பேசுவாராம். ஒரு சின்ன மூவி ஸ்ட்ரக் ஆகி நிக்குதுன்னா 1000 பேர் அதுல ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா நடிச்சாச்சு பணம் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா போராடி ரிலீஸ் பண்றாங்க. எங்க கம்பெனி 5000 குடும்பம், 25,000 கஸ்டமரு, இந்த மாதிரி நெரேட்டிவ்க்குள்ளே எவ்வளவு நாள் நாங்க வாழ முடியும்? என் மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேர் சைட்டு பார்த்தாங்க, எத்தனை பேர் புக் பண்ணாங்க, எத்தனை பேர் வாங்கினாங்க, எத்தனை பேர் வாங்கல, எத்தனை பேர் எப்ப வாங்குறேன்னு சொன்னாங்க, எத்தனை டெலிகாலர் இருக்காங்க, எத்தனை பேர் காலில் பேசிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ரிங் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் சும்மா இருக்காங்கிற வரைக்கும் ஆன் த ஃப்ளோர் இருக்கும். ஏஐ சிஸ்டம் வச்சு ஆப்ரேட் பண்ற ஒரு கம்பெனி. எனக்கு +2, ஆனா என் டீம் உயிரா வேலை செய்வாங்க. இந்த கம்பெனிக்குள்ள ரொட்டேஷன்ல தான் லீவ் இருக்கும். காலையில 7 மணிக்கு வந்தீங்கன்னாலும் டெலிகாலர் பேசுவான், நைட் 12 மணிக்கும் பேசுவான். ஏன்னா ஃபாரின் கிளைண்ட்டும் இங்கே ஜாஸ்தி என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ற கம்பெனிக்கு ஏதாவது கேஷ் டீல் நீங்க சொல்ற மாதிரி இன்னொருத்தர் பணம் வச்சு பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதை தூக்கிட்டு போய் ஆன் போர்ட்ல போட்டுருக்கோம். யார் வேணா போட்டோ எடுக்கலாம், எவ்வளவு வித்தாங்க, எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க, எவ்வளவு குடிச்சு, எவ்வளவு பேங்க் வந்துச்சுன்னு எந்த டிபார்ட்மெண்ட் வேணா எப்ப வேணா வா பார்த்துக்கோன்னு இருக்கோம். இது எல்லா பிரான்ச்ல இருக்கும், எல்லா சைட் ஆபீஸ்ல இருக்கும். ஏன்னா இந்த மாசம் எவ்வளவு வித்தோம், இந்த மந்த் கலெக்ஷன் எவ்வளவு ப்ராஜெக்ட் ஆன்கோயிங், எவ்வளவு சைட் எந்தெந்த ஊர்ல எவ்வளவு சைட் விசிட் நடந்திருக்கு, எவ்வளவு கன்வர்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு நடக்க போகுது, இது எல்லாமே அந்தந்த லீடர் அவங்க ஃபாலோ பண்றதுக்கு அவங்க ஃப்ளோர்ல வச்சிருக்கோம். இது மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நீங்க காட்டுங்க, இவ்வளவு ஜென்யூனா நேரா எடுத்து ஆன் த ஸ்கிரீன் எல்லாமே இந்த ஃப்ளோர்ல இருக்கு. யார் வேணா போட்டோ எடுத்து என் காம்படிட்டருக்கு அனுப்பலாம். ஏன் நான் பண்ற பிசினஸ் எல்லாமே பைட் அனுப்பிட்டோம். அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா தான் நான் பிசினஸ் பண்றேன். சொல்லிக்கிறேன், எங்க என்ன எஸ்பி வேலுமணி அண்ணாக்கு நான் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு 15 கோடி செலவு பண்ணி நான் MS தோனி எல்லாம் வச்சு ஆடெல்லாம் எடுத்து ப்ரீ லான்ச்ல 30% வித்துருச்சு. நான் பெருமாள் பக்தர், ஒரு 20 ஏக்கர் பெருமாளுக்கு தானம் பண்ணியிருந்தேன் திருப்பதிக்கு. அது ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டோடனே லான்ச் பண்ணிக்கலாம் நிறுத்திட்டேன். இளையராஜா வாக்கில வித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. ஒரு 2 நாளா என் பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே போடாம கோயம்புத்தூர் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு.
எங்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கு அதுக்கு நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ.